நம்ம இந்து தாந்திரிக சாஸ்திரத்துல 3 பாதை இருக்கு இந்த மந்திர சித்தி அடையிறதுல. எல்லா மந்திரம், இயந்திரம், தந்திரம் எல்லாம் 3 வகையா பிரிக்கலாம். நீங்க எந்த வழி போக போறீங்க நீங்க தெளிவா முடிவு பண்ணணும். தட்சிண மார்க்கம். இதுல அந்த சாதகம் செய்யறவரு சைவ தெய்வங்களை தான் வழிபடுவார். அதாவது சைவ வழிபாடு. இந்த விநாயகர், லக்ஷ்மி இவங்கெல்லாம் சைவம் தான் சாப்பிடுவாங்க, சைவம் தான் படைப்பாங்க. அந்த சாதகரும் சைவமாயிருந்து தான் இந்த சாமியெல்லாம் கும்பிடுவார். அடுத்தது வம் மார்க்கம். இவங்க உக்கரமான தெய்வம். இந்த அகோரி ஸ்டைல் சொல்லுவாங்கள்ல, இந்த இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு மது சாப்பிட்றது, இது அந்த சாதகரும் சாப்பிடுவாங்க, அந்த கும்பிட்ற சாமியும் சாப்பிடுவாங்க. இது இந்த அகோரமான கடவுள்லாம் சொல்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த காளி, அப்புறம் பைரவர், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாமி கும்பிடுவாங்க. அடுத்தது மிஸ்ர மார்க்கம். இவங்க இந்த ரெண்டுமே கலந்தது. எப்படின்னா, இந்த சாதகர் சைவமாக இருப்பார். அவர் அந்த மது மாமிசெல்லாம் சாப்பிட மாட்டார். ஆனால் அந்த சாதகம் செய்கிற கடவுள் இருக்காங்களே, அவங்களுக்கு கவுச்சி படைப்பார், சைவமாகவும் படைப்பார். அவர் 2 மார்க்கமும் கலந்து. ஆனால் அவர் சைவ சாமியும் கும்பிடுவார், அசைவ சாமியும் கும்பிடுவார், அந்த அகோரமான கடவுளையும் கும்பிடுவார். இந்த மாதிரி 3 வகை இருக்கு.